வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1119 சீனாக இருந்ததுங்க படிக்கிறதுக்கு. அதுக்கான காரணம் வந்து லூஃபியும் பானியும் நீக்காவானது கிடையாது. அது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு. அது என்னதுன்னா, நம்ம பெரிய குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வார்க்குரியோட வாயிலேயே ஓங்கி குத்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லாங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது வரைக்கும் சும்மா நின்று இருந்தது, இல்லை படுத்துன்னு இருந்தது, இல்லைனா ஏதோ பண்ணியிருந்துன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சாப்டரில் ஒரு வழியாக அந்த பெரிய குழந்தை வந்து செவிலே விட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஃபைல்டர் வெறும் இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய விஷயம் வந்து சாப்டர் நடந்தது. நம்ம வெகாப்போட மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆச்சு. ஸோ அது எல்லாத்த பற்றி நம்ம வீடியோவில் போயிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். பட் வீடியோவில் போட்டு முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஆரம்பிக்கிறது முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாமே பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கரெக்டாக உங்களுக்கு புரியும். வேறு அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சாப்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிறது தான், அஃபிஷியல் சாப்டர் வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி அதை போய் படிச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஃபேன் டிரான்ஸ்லேஷனை சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஏன்னா டைலாக் வந்து அவங்க சில இதில் மாற்றி சொல்லிடுறாங்க. நம்மளும் வந்து அதே மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஸோ அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வந்து சண்டே இல்லை மண்டே மாதிரி வரும், மாங்கா ப்ளஸில் வரும். அதை போய் மறக்காமல் படிச்சிருங்க. இப்போ நம்ம சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயே ஃப்ரண்ட் பேஜில் நம்ம யாமட்டோ தான் காட்டுறாங்க. யாமட்டோ வானவ சுற்றி நிற்கிறாள்ல, அவள் சுற்றி நிற்கிறப்ப சில குட்டி பசங்க கல் எடுத்து அவளை அடிக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் கைடோட பொண்ணு, அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை வந்து அடிக்கிறானுங்க. இப்போ மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ரெண்டு லவ்வர்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். பட் யாருக்கிட்டன்னா, நம்ம கக்கு கிட்டே அப்புறமா ஸ்டூசி கிட்டேருந்து ஆரம்பிக்குது. அப்போ கக்கு ஸ்டூசியை பார்த்து, இங்கேருந்து கிளம்பி போ ஸ்டூசி, நான் என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல ஆல்ரெடி. ஃப்ரெண்ட்ஸா என்னை வந்து சிரிக்க வைக்காத, நான் வந்து உன்னை மதித்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. லுச்சி வந்து திரும்பி வர்றப்ப நீ என்ன பதில் சொன்னாலும் அவன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான், அதில் எங்கே கிளம்பி போன்ற மாதிரி நம்ம கக்கு வந்து சொல்கிறான். அப்போ ஸ்டூசி வந்து அழுதுன்னு, இல்லை கக்கு நான் என்ன சொல்ல வரேன்னான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்ல வரா. அப்போ கக்கு வந்து கத்துறான், இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறான். கத்திட்டு அவனை வந்து அழறானே சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சீன் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரெண்டு பேரும் வேலை செஞ்சிருந்தாங்க தான். ஆனால் இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு தான் அப்படி தோணுச்சா இல்லை மற்றவங்களுக்கு தோணுச்சான்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்கு இந்த சீன் பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் வந்து பிரேக்கப் ஆகிற சீனோ இல்லை ரெண்டு பேர் சண்டை போகிற சீனோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. இது நார்மலாக இந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ சீன் வந்து நம்ம லூஃபி கிட்டேயும் பானி கிட்டேயும் போகுது. அவங்க வந்து வானத்தில் நின்று சிரிச்சுன்னு இருக்கிறாங்க, இல்லை பறந்துன்னு சிரிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சு ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம மார்ஸ் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் அதை பார்த்துட்டு ரெண்டு நீக்காவா, ஓ பானி வந்து அவளோட ஃப்ரூட் பவர் வச்சு இன்னொரு நீக்காவா ஆயிட்டாளன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம மார்ஸ் வந்து ஒரு அட்டாக்கை நம்ம லூஃபியும் அப்புறம் பானி நோக்கி லான்ச் பண்ணுறாரு. அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் உஷாராக இருங்க, ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம எவ்வளோ அடித்தாலும் சரி இல்லை வெட்டினாலும் சரி ஒன்றுமே ஆக மாட்டுது, அதாவது ரெடியாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து கமுகம் பலூன் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அட்டாக் வந்து பேர் சொல்லலை கரெக்டாக, பட் அந்த பலூன் ஷேப்புக்கு வந்து மாறிடுறான். அது எதுக்கு மாறுறான்னா, நம்ம மார்ஸோட அந்த ஃப்ளேம் இருக்குதுல்ல, அதை இவன் உடம்ப வச்சு தடுக்கிறான். பின்னாடி இருக்கிற ஜெயின்ஸுக்கோ இல்லை அவங்க ஷிப்புக்கும் எதுவும் ஆகாத மாதிரி இவன் வந்து தடுக்கிறான். அதுக்கடுத்து நம்ம லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம எது பண்ணாலும் இவங்களை ஹர்ட் பண்ண முடியல, அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கிற முழு பவர் யூஸ் பண்ணி என்ன அவனை நோக்கி தள்ளி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இது ஆக்சுவலாக தள்ளி விடுறதில்ல, அடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம அதை கேட்டதான் நம்ம சாஞ்சியும் ஃப்ராங்கியும் கன்ஃபார்மாக அவனை இப்போ வந்து அவன்கிட்ட அடிச்சு தள்ளணும் தானே, அது ஈஸியான வேலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கிறதுக்கு போகிறான்னு வச்சுக்கலாம். பானி வந்து என்ன சொல்கிற லூஃபி ஒன்று வந்து அடிக்கணுமான்ற மாதிரி வந்து ஷாக் ஆகிறா. அப்போ நம்ம டோரி வந்து என்ன சொல்கிறேன்னா, சரி அந்த பறவை நான் வாங்கிட்டே விட்டுறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ப்ரோகி வந்து பின்னாடி மீதி ஜென்ட்ஸில் வந்து பார்த்தா டான்ஸ் ஆடுகிறான் அவனோட ஹார்ட் பீட்டுக்கு. அப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான், டேய் இங்கே என்ன நடந்துருக்குது, டான்ஸ் ஆடிருக்கீங்க, போடா போய் நெருப்புல ஆணையடான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேர் முன்னாடி டான்ஸ் ஆடிருந்தானுங்க, இவனுக்கு ஆடுறப்ப தெரியல, ஆனால் மற்றவங்க ஆடுறப்ப போய் ஒழுங்காக வேலை செய்யடான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறானுங்க. இதுக்கு அடுத்த சீனாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபி அவனோட கையை வச்சு நம்ம மார்ஸோட ரெக்கையை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அதுக்கு அடுத்து சாஞ்சி என்ன பண்ணுறான்னா அவனோட இஃப்ரிட் ஜாம்பிளோட அந்த போஸுக்கு வந்து போகிறான். அதே மாதிரி நம்ம ஃப்ராங்கியும் வந்து இம்பாக்ட்ஃபுல் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறது முயற்சி பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பானி என்ன பண்ணுறான்னா, சரி நானும் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்னு மாதிரி சொல்லிட்டு அவளோட நீக்கா ஃபார்மில் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறா. அது என்னதுன்னா ஜெயிண்ட் நீக்கா பஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறா. அது வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை போய் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெறும் பானியோடது மட்டும் கிடையாது, நம்ம சாஞ்சியோடது அப்புறமா ஃப்ராங்கியோடது, மூணு பேரும் வந்து லூஃபி அடிக்கிறாங்க. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வலிக்குதேன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ பானி வந்து வலிக்குதான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறா. அது கேட்டதும் லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு வலிக்குது தான், ஏன்னா நீங்கள் வந்து ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க மூணு பேரும் முயற்சி பண்ணி லூஃபியை மார்ஸ் கிட்ட வந்து தள்ளி விட்டுறாங்க. லூஃபி வந்து மார்ஸ் கிட்ட போகிறான். இது நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோட ஃபயர் பிரத்தை வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கிறாரு. அது பேர் கரெக்டாக தெரியல, நானே ஃபயர் பிரத்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ணினே தான் இருக்கிறாரு. லூஃபி அதை வந்து தடுத்துக்கினே அவரை வந்து பார்த்தீங்கன்னா போய் முட்டுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன்.
அது மாதிரி முட்டினதும் நம்ம மார்ஸ் வந்து பறந்து போயிடுறாரு. இதுக்கு அடுத்து லூஃபி என்ன சொல்றான்னா, அப்பாடா அவன் வந்து பறந்து போயிட்டான், அதுக்குள்ள திரும்பி வரமாட்டான், ஸோ நம்ம அதுக்குள்ள கிளம்பி போயிடலான்ற மாதிரி லூஃபி வந்து சொல்றான். அதுக்கடுத்து உசோப் அப்புறம் மற்றவங்க எங்கன்ற மாதிரி நம்ம லூஃபி கேட்கறான். அதுக்கு சாஞ்சி வந்து இந்நேரத்துக்கு அவன் கீழே வந்து நம்மளை மீட் பண்ணிருக்கணும், ஆனா இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அட்லஸ் வந்து என்ன பண்றான்னா, நான் போய் செக் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போறா. அவ போறப்பே வந்து என்ன சொல்றான்னா, யோருக்கு வந்து நம்மளை மானிட்டர் பண்ணினுக்கிறா லிலித்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லினே போறா. இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அட்லஸுக்கும் லிலித்தும் எதுவும் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். அவங்களும் வந்து நம்ம ஸ்டார்ட்ஸ்கோ கூட அப்புறமா ஜெயின்ஸ் கூட தப்பிச்சு போனா நல்லா இருக்கும். பட் ஓடா வந்து என்ன பிளான் பண்றான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இது பத்தாதுக்கு அட்லஸையும் அப்புறமா லிலித்தையும் தான் வந்து ஃபைல ஸ்டேடி இருக்கிறாங்க. நம்ம அட்லஸ் வந்து அவங்களை நோக்கி தான் இப்போ போறா. ஸோ எதுவும் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி. இதுக்கு அடுத்து வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. நான் கூட அவ்வளவுதான் சொல்லிட்டு நினைச்சேன், முன்னாடி 2 சாப்டர் முன்னாடி கட்டாச்சுல, அதோட அவ்வளவுதான் சொல்லிட்டு நினைச்சேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இது வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, இப்ப குடியாரங்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு விஷயத்தை பேசினே இருப்பான், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுவான். அவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா இப்ப வெகாபங்கோட மெசேஜ் அப்படிதான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆர்டரா ஒன்று பேசினு வந்தாரு, நடுவில் ஓட வந்து கட் பண்ணிட்டாரு. இப்போ திடீர்னு மறுபடியும் கண்டினியூ பண்றப்ப எதை பத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டு புரியல. பட் வெகாபங் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, வில்ல பத்தி பேசுனுங்கிறாரு. அது வந்து இன்ஹெரிட்டட் வில்ல பத்தி பேசுறாரா இல்ல வில் ஆஃப் டியை பத்தி பேசுறாரான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வில் ஆஃப் டியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இதனால யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ என்னோட குரல் வந்து உங்களுக்கு கேட்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஆனா எதுக்காக இதை வந்து சொன்னாரு, இல்ல இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நமக்கு தெரியல. வெகாபங் சொன்னார்ல, என்னோட குரல் உங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்ற மாதிரி. அப்ப இந்த டப்பால ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, பொட்டி உள்ள, அவர் பேர் மறந்துட்டேன் நானு. அவரை வந்து காட்டுறாங்க. எதுக்கு இதை வந்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு அவரும் வந்து ஒரு டிஎம் மெம்பரான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ வெகாபங்கோட மெசேஜ் திருப்பி டெலிகாஸ்ட் ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்துனே இருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும், நம்ம கட்டாகுரியை காட்டினாங்க, அதுக்கடுத்து விவியை காட்டினாங்க. இவங்கெல்லாம் அது வந்து திருப்பி பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துனுக்குறாங்க. இப்போ சீன் வந்து யோர்க் கிட்ட போகுது. யோர்க் வந்து என்ன சொல்றான்னா எல்டர்ஸ் கிட்ட, நீங்க வெறும் அந்த டிரான்ஸ்மிஷனை இன்டரப்ட் தான் பண்ணீங்க, அதை வந்து நீங்க முழுசா அழிக்கல, முழுசா அழிச்சா மட்டும்தான் இந்த பிராட்காஸ்ட் வந்து நிற்கும், அப்படி இல்லைன்னா அது ஃபுல்லா பிளே ஆகினா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்ப திடீர்னு எல்லாம் மேலே பாக்குறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேலேருந்து ஏதோ கீழே விழுது. ஃபர்ஸ்ட் அது ரெயினான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா வந்து ரெயின் கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டு உத்து பாக்குறப்ப சைஃபர் போலிஜென்ஸ் வந்து விழுறாங்க. அதே மாதிரி செரஃபிம்ஸ் வந்து விழுது. அதே மாதிரி நிறைய கல் விழுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ மெரின்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க, சைஃபர் போலிஜென்ஸ் விழுறாங்க, அவங்க கீழே வந்து செத்துருவாங்க, அவங்களை வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி செரஃபிம்ஸும் வந்து விழுது. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் மண்புழு இருந்ததுல நம்ம ஜூபிட்டர், அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சைபர் போலிஜென்ஸ்லாம் மேலே லேபர் ஃபேஸில் இருந்தாங்களா, அப்புறமா நம்ம காயந்தாத்தை வெட்டினதுனால கீழே ஃபேப்ரிக் ஃபேஸுக்கு ஊந்தாங்கல்ல, ஊந்தவங்கள இவர் வந்து சக் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அவர் வாயுவில் வந்து இழுத்துக்கினாரு. ஈத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து ஒரு துப்புறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால இவங்க எல்லாம் அதை ஃபவுண்டைன் மாதிரி பறந்து வந்துட்டு அந்த ஜெயின்ட் ஷிப்பை நோக்கி, அப்புறமா ஜெயின்ட் ஷிப்பை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வந்து விழுந்துனுக்குறாங்க. லூஃபி வந்து அதான் பார்த்துனுக்குறான். அப்போ புரோகி வந்து நம்ம சீக்கிரமாக இங்கே தப்பிச்சு போகணும், அந்த மான்ஸ்டர் நம்மளை நோக்கி தான் வருதுன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ இந்த பெரிய புழு என்ன பண்ணுன்னா, திரும்பி அவங்கள பார்க்குது. பார்த்துட்டு அதில் வாயை திறந்து அவங்க எல்லாரையும் உள்ள இழுக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். மனுஷங்களை இழுக்கல, அந்த கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா வாய் உள்ள இழுக்குது. அப்போ நம்ம லூஃபி என்ன பண்ணுறோன்னா, ஓடி போன்ற மாதிரி அதோட செவிலே பட்டாருன்னு ஓடுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுது. அதுக்கு அடுத்து அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் காட்டு பண்ணியிருந்தது பார்த்தீங்களா, அது ஓடி வருது. அதாவது நம்ம வார்க்கரி ஓடி வராரு. லூஃபி வந்து நம்ம ஜூபிட்டர் கூட சண்டை போடுறப்ப வார்க்கரி அந்த ஜெயின்ட் ஷிப்பை நோக்கி வராரு. வந்துட்டு எகிரி குதிக்கிறாருன்னே சொல்லிட்டு சொல்லலாம் அதை நோக்கி. அப்போ லூஃபி அதை பார்த்துட்டு எல்லாரும் ரெடியா இருங்க, அது உங்களை நோக்கி தான் வந்து நிற்குது, அண்ட் அதோட ஸ்கின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ புரோகி வந்து அது வந்து இந்த கப்பலை நொறுக்க போகுது, சீக்கிரமாக நம்ம இங்கே தள்ளி போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ இந்த காட்டுப்பண்ணி வந்து அந்த கப்பலை முட்டுறதுக்கு போகுது. அந்த டைமில் நம்ம சாஞ்சியும் பாணியை வந்து காட்டுறாங்க. பாணி வந்து ஒரு சின்ன பொண்ணு ஃபார்மில் இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சாரி, சின்ன பொண்ணு ஃபார்ம்லன்றேன், அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறா, ஒரிஜினல் ஃபார்மியாக தானே. அப்போ நம்ம சாஞ்சி போய் அவிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம பாணி வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னால் முடியல, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப டயர்டாகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாணி வந்து சொல்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நீக்கா ஃபார்மாக அவளால் ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியல, அதை வந்து இதில் வந்து காட்டிக்கிறாங்க. இவன் மட்டும் கிடையாது, லூஃபியாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியல. அவனே வந்து ஒன்ஸ் கியர் 5 யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த சப்பி போட்ட பணம் கொட்டினவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி வயசான மாதிரி ஆயிடுறான். அப்புறமா சாட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரீகைனே பண்ணுறான். லூஃபிக்கே அந்த நிலமைனா இவளுக்கு வந்து இந்த மாதிரி காட்டினது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து தாங்க தரமான சீன். திடீர்னு வந்து ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. அந்த டைம்ல நம்ம காட்டு பண்ணி வந்து போச்சு பார்த்தீங்களா கப்பலை முட்டுறதுக்கு, அது ஒரு சைடில் வந்து போகுது கப்பலை முட்டுறதுக்கு, கப்பல் வந்து இன்னொரு சைடில் இருக்குது, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலேருந்து நம்ம பெரிய சைஸ் குழந்தை வந்து எந்திரிக்குது. எந்திரிச்சிட்டு அதோட லெஃப்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பண்ணியே வாயிலே குத்துதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது விட்ட உடல நம்ம காட்டு பண்ணியோட அந்த தந்தமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அது இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து உடச்சிக்கிச்சு.
முடிஞ்சிச்சு. இது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி விட்டு அடியில் வந்து பறந்து போகுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஜெயண்ட் ரோபோட் வந்து சில விஷயம் சொல்லுது. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. இது அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் புரியும் அவங்க சொன்ன விஷயம் கரெக்டானு சொல்லிட்டு. பட் அது என்னதுன்னா லிசன் அப் எமித்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கடுத்து த டைம் இஸ் அட் ஹேண்ட்னு சொல்லிட்டு சொல்லுது. இதோட மீனிங் வந்து எனக்கும் புரியல. இதுதான் வந்து உண்மையில சொல்லிச்சானு சொல்லிட்டு தெரியல. நம்மளோட சொன்ன மாதிரி அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் நம்ம வந்து தெரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 நாளில் பார்த்து தெரிஞ்சுப்போமே. ஸோ ஜெயண்ட் ரோபோட் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை சொல்லுது. அதுக்கடுத்து எல்லாம் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம லூஃபி வந்து ரோபோட்டான்னு சொல்லிட்டு கண்ணில் வந்து அந்த மின்னுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கண்ணு. அப்போ சைடில் ஓட வந்து என்ன போடுறாருன்னா இந்த ரொமான்ஸ் லிவ்ஸ் ஆன் சொல்லிட்டு போடுறாரு. எனக்கு இந்த அடிச்சதுக்கும் அப்புறமா என் கூட ரியாக்ஷனுக்கும் அதுக்கடுத்து ஓட இங்கே போட்டார் பார்த்தீங்களா இந்த ரொமான்ஸ் லிவ்ஸ் ஆன் சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த ஒன் பீஸோட ஸ்டார்டிங்கே வந்து ரொமான்ஸ் டான்னு தான் சொல்லிட்டு வச்சார் ஆர்க்கோட பேர். ஸோ அந்த ரொமான்ஸ் வந்து இன்னும் போயின்னு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் ஓட பிரேக் எடுத்துக்கிறாரு. ஸோ அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி சொல்றப்பே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓட எத்தனையோ பிரேக் முன்னாடி வந்து எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு பிரேக்குக்கு முன்னாடி வர சாப்டரோட எண்டிங்கில் கரெக்டாக அந்த பெரிய குழந்தைய தான் காட்டுறாரு. அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருந்துச்சா அதுக்கடுத்து கண்ணு மின்னுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரேக் எடுத்துனாரு. அடுத்து எந்திரிச்சு நின்றுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக். அதுக்கடுத்து நடக்க ஆரம்பிச்சுது. மறுபடியும் பிரேக். இப்போ வந்து இது அடிச்சிருக்குது. மறுபடியும் பிரேக். ஆனால் இந்த பிரேக் முடிஞ்சிட்டு வர்றப்பெல்லாம் அது கண்டினியூஷனே ஆக மாட்டுது. ஏன்னா சம்மந்தமில்லாத வேற ஒரு விஷயம் தான் ஓட வந்து காட்டுறாரு. இந்த குழந்தைக்கும் அடுத்த சாப்டருக்கும் கனெக்ஷனே வந்து இருக்க மாட்டுது இது வரைக்கும் அந்த சாப்டர் எல்லாமே. அதனால அடுத்து வரப்போற சாப்டர் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறுபடியும் ஓட அதே மாதிரி பண்ணாரு நான் வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எதாவது நம்ம வெயிட் பண்ணி 2 வாரம் கழிச்சு பார்த்து தெரிஞ்சுப்போமே. ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 நீக்கா பார்த்து பிடிக்கல தான். பட் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு இதில் பேசுறது விருப்பம் கிடையாது. ஏன்னா அதை பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ தனியாக பேசிட்டேன். பட் அதை வந்து அப்படியே விட்டுருவோம். இந்த சாப்டரில் ஒரு கதாநாயகன் சொல்லிட்டு சொல்லணும்னா அது வந்து நம்ம பெரிய சைஸ் குழந்தை தான். அதுதான் வந்து நம்ம ஒரு 5 லெட்ஸை வாயிலே விட்டுருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். இதை பார்க்குறப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க. அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களும் இதை பார்த்தப்ப என்ன நினச்சாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.